எல்லாருக்கும் வணக்கம். ஆஹ் 4 நாளைக்கு முன்னாடி இவங்க கேட்டாங்க, எந்த ஏதாவது பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைமும் கம்மியா இருந்தது. அப்போ எந்த புக் எடுக்கலாம், நம்ம ஊருக்காரர் தெரிசி சிவா புக்கை எடுத்தா நமக்கு நம்ம ஸ்லாங்ல ஈஸியா சீக்கிரம் படிச்சு முடிக்க முடியும்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஆனா அது பார்த்தா 175 பக்கம் இருந்தது. படிச்சிருவியா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ 2 3 கதையாவது படிச்சுட்டு பேசு, அதை ஃபுல்லா முடிக்க முடியலன்னு பரவாயில்ல, 2 3 கதையாவது படிச்சுட்டு பேசு அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படி அதை பார்த்தா அப்புறம் திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பெரிய நாவல் அது. இந்த புக்கு வந்து தகர். முன்னாடியெல்லாம் எனக்கு வந்து தகர்னா தகர்க்கிறது மட்டும்தான் தெரியும். இப்போ இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் தான் தகர்னா அது ஆடுன்ற ஒரு இது. இந்த வாரம் ஆடு வாரம், அதனால ஆடு பத்தி தான் எல்லாரும் பேசுறோம். அப்போ இது ஆக்சுவலா என்னன்னா ஒரு ஒரு கிராமம், கீழக்குடின்னு ஒரு கிராமத்துல ஒரு பெரியவர், கடம்பராயர்னு பேரு. அந்த இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே, இந்த புக்ல வர கேரக்டர்ஸ் எல்லாமே தூய தமிழ் பேர்களா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் இன்னொரு அத்தியாயத்துக்கும் மாறும்போது இப்போ கரண்டா நடக்கக்கூடியதும், அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த அத்தியாயம் போகும்போது பழைய நடந்ததும், அதை நான் லீனியர்னு சொல்லுவீங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எழுதியிருக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அதுக்கப்புறம் அதை எங்க ஊர் பாஷையில இருந்ததுனால இன்னும் எனக்கு பழைய நினைவுகள், அதாவது சில பேர் வந்து சாப்பாடு, அது அது வந்து அவங்களுக்கு பழைய நினைவு கொடுக்கும், நாஸ்டாலஜிக்கா. எனக்கு வந்து இவங்களோட புக்கை படிக்கும்போது எங்க ஊர் பாஷை, நான் நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப 27 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ எங்க ஊரு எல்லா வேர்ட்ஸையுமே எனக்கு நிறைய, நாங்க எங்க ஊர்ல மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே எனக்கு முக்காவாசி மறந்து போச்சு. கிடாமுட்டு அதை மையமா வச்ச கதை. அதுல வந்து ஒரு ஊர் பெரியவர், அவரு கடம்பராயர்னு பேரு. 2 3 கதாபாத்திரங்கள் வந்து அதுல முக்கியமா இருக்கும். அதுல வந்து காங்கேயன், அப்புறம் வளவன், அம்மு, அப்புறம் மாரவர்மன், ஆவுடை, அப்புறம் அருவி, இந்த மாதிரி கொஞ்சம் பாத்திரங்கள், கதாபாத்திரங்கள். மெயினா அவங்க எப்படின்னா, அந்த ஊர் திருவிழா வழக்கமா முக்கியமா அந்த ஆடு கடா முட்டையும் அப்புறம் கல் இறக்குதுன்னு அது அந்த மாதிரி 2 இதை வச்சுதான் அந்த திருவிழாவே நடக்குது. நார்மலா நடந்துட்டு இருந்த திருவிழா வந்து இடையில 2 3 வருஷமா அது வந்து பழி தீர்த்துக்கிற மாதிரியான இடமா மாறிடுது. ஏன்னா ஒருத்தர் அந்த கடம்பராயர்னு முக்கியமா தலைவர் இருக்கார்ல, தலைவருக்கும் அவங்க தம்பி பையனுக்குமான இடையில உள்ள அந்த விரோதம் வந்து அந்த எல்லா டைமும் அந்த திருவிழா நடக்கும்போது யாராவது ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருது. அப்போ அதுக்காக இப்போ போலீஸ் அந்த மாதிரி வராங்க. ஃபர்ஸ்ட் அவர் வந்து அந்த கதாபாத்திரங்கள் வந்து கடம்பராயர்னு கதாபாத்திரத்தை ரொம்ப நல்ல கதாபாத்திரமா காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நடவடிக்கையில அதுக்கப்புறம் நமக்கு தோணும், அது அவங்களோட மரியாதை கொஞ்சம் குறையும். ஏன்னா அவரும் நம்மள மாதிரி நார்மலா அவருக்கும் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும். ஃபர்ஸ்ட் இன்னொருத்தர் வந்து சடையன், அவர் வந்து அவங்க தம்பி மகன் தான் சடையன். அவரை வந்து ரொம்ப முரட்டுத்தனமான கதாபாத்திரமா காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் போக போக அவருக்குள்ள நியாயம், ஏன் அப்படி இருக்காரு, தனியா ஒரு பனங்காட்டுக்குள்ள அவரு கல் இறக்குற ஒரு ஆளாவும், ஆடுகளை அவர் ட்ரெயின் பண்ணி அந்த கிடாமுட்டுக்கு கொண்டு போய் இவங்க ஆடும் அவரோட ஆடும் கடம்பராயரோட ஆடும் தான் மெயினா. அது பெரிய அவங்க 2 பேத்துக்குள்ளதான் ஒரு போட்டி மாதிரி. எப்பவும் இவரு சடையனோட ஆடுதான் ஜெயிக்கிற மாதிரி, அதுல ஒரு ஈகோ 2 பேத்துக்குள்ள இருக்கும். அப்புறம் வந்து அந்த கடாமுட்டுல எப்பவுமே யாராவது ஒரு வெட்டோ கொலையோ ஏதோ ஒண்ணு நடக்கும். அப்ப அது யாரு நடத்துறாங்கன்றதே தெரியாம இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது இந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸா மூவ் பண்ணி அது எப்படி வருது, யாரு நடத்துறாங்க,
அந்த அருவின்னு ஒரு கேரக்டரை வந்து சாதாரணமா சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட்லாம். அப்போ அது அது அந்த அவளோட பின்புலம் எப்படி இருந்தது? அவ தான் வந்து 3வதான மனைவி. இவரு கடம்பராயருக்கு 3வது மனைவி. அப்போ அ அவளோட பின்புலம் எப்படி இருந்தது? எப்படி அவ வந்து அந்த அதிகாரத்துக்கு அவ வந்து ரொம்ப ஆசைப்படுகா? எதனால அவ ஆசைப்படுகா? ஆ கடைசி ஆக ஆக அந்த கிளைமாக்ஸ் மாதிரி அந்த நாவல் வந்து கடைசி ஆக ஆக நமக்கு வந்து ரொம்ப படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். ஆ சீக்கிரமும் முடிஞ்சிரும். அத நம்ம நினைக்க முடியாத ஒரு கிளைமாக்ஸா தான் இருக்கும். ஆ நம்ம நினைப்போம் இவ தான் ஜெயிப்பா அப்படின்னு நினைச்சுட்டே இருப்போம். அருவின்ற கேரக்டர் ஜெயிக்கும்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஜெயிக்க கூடாதுன்னு எப்படி நம்ம வந்து வில்லன் ஜெயிக்க கூடாதுன்னு நம்ம சினிமால நினைக்கிறோமோ, அதே மாதிரி நமக்கு ஒரு இருந்துட்டே இருக்கும். கடைசியா பார்த்தா அ அவ ஜெயிக்க மாட்டா. கடைசியா இவரு தான் சடையன்றவர் தான் ஜெயிப்பாரு. அப்போ அது மாரி நல்ல சுவாரஸ்யமா இருந்தது. என் உரையை கேட்டு கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நன்றி.